அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிச்ச ஜாதகம் நீங்க தாங்க. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் நீங்களும் கவனமா தான் இருக்கணும். ஏன்னா இந்த கன்னிராசிக்கு ஒரு கட்ட காலத்துல நாகதோஷம் வரும். அந்த நாகதோஷத்துல டைம்ல நீங்க காதலிச்சீங்கன்னா கூட கன்னிராசிக்கு 7வது வீடு ராகு பகவான் மீன ராசியில இருந்தாரு. அதனால கல்யாணமே நீங்க பண்ணிருந்தா கூட கொஞ்சம் தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்ச கூடாது. கன்னிராசியில ஆண்கள் இருந்தீங்கன்னா திருநங்கையா ஆகிறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் பிரச்சனை உங்களுக்கு நிறைய வரும். அதனால நீங்க சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். கன்னிராசி அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படித்த ஜாதகம் நீங்கள் தாங்க. நிறைய கன்னிராசிலேருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் நிறையா இருப்பாங்க, நர்ஸ் நிறையா இருப்பாங்க, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட வேலையில் பிரதிபலிக்கக்கூடிய தன்மைகள் உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே இருக்கும். கலைத்துறையில் பிரகாசிக்குன்னாவே புதனுடைய ஆதிபத்தியம் வேணும். அப்போ கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மையுடைய நட்சத்திர ஜாதகமும் நீங்கள் தான். அது கலைத்துறையில் ஏதாவது ஒரு ரோல்ஸு எப்படியாவது வரக்கூடிய தன்மைகளும் உண்டு உங்கள் ஜாதகத்தில். ஆனால் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தில் பிறந்த ஒரு ஜாதகமும் கூட. தெய்வ கடாட்சியம் உடைய ஒரு ஜாதகம். ஆனால் பெண் ஜாதகம், பாசத்துக்குன்னே அடிபடியக்கூடிய ஒரு ஜாதகம், அன்பு பண்பா அனுசரணையாக எல்லாருக்கூடையும் சகஜமாக பேசக்கூடிய ஜாதகம். பெண்களுக்கு தலைமுடி மேலே நிறைய கேர் பண்ணுவீங்க, உங்களுடைய உடம்புக்கு நல்லா பர்ஃப்யூம் அடிப்பீங்க, நல்ல ட்ரெஸ் போடுவீங்க, அப்படியே கொஞ்சம் சினிமாவில் மினுக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்கள் ஜாதகத்தில் நிறையாவே இருக்கும். படிக்கணும், படித்து நல்ல வேலை கிடைக்கணும், நான் என் தாய் தகப்பனை காப்பாற்றணும், என் குடும்பத்தை மேன்மைப்படுத்த சொல்லக்கூடிய ஆசைகள் உடைய ஒரு பெண் ஜாதகம். பொதுவாகவே இந்த கன்னிராசி ஆண்களாக பிறந்தீங்கன்னா சித்தர் ஜாதகம். நிறைய இந்த மத போதகர்கள்லாம் வராங்கல்ல, இந்த கன்னிராசியாக தான் இருக்கும். ஜோதிடம் சொல்கிறாங்கல்ல, அருள்வாக்கு சொல்கிறீங்கல்ல, குறி சொல்கிறீங்கல்ல, இவங்கெல்லாம் இந்த கன்னிராசிக்காரங்கள் தான் நிறையாவே இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ஃபேஸ் வேல்யூ பிரதிபலிக்கும். இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் நீங்களும் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த கன்னிராசிக்கு ஒரு கட்ட காலத்தில் நாகதோஷம் வரும். அந்த நாகதோஷத்தில் டைமில் நீங்கள் காதலிச்சிங்கன்னா கூட நிற்காது, ஒரு பெரிய ஏமாற்றம் அடைஞ்சு டிப்ரெஷன் ஆகிடுவீங்க. ஒரு கட்ட காலத்தில் உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜே பண்ணாங்கன்னா கூட உங்களுக்கு கெட்டக்கூடிய ஆண் உங்களுக்கும் அவருக்கும் செட் ஆகாமல் பிரிஞ்சு போகிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா உங்கள் ராசியில் கேது பகவான் 1.5 வருஷ காலமாக இருந்தார். கன்னிராசிக்கு 7வது வீடு ராகு பகவான் மீன ராசியில் இருந்தார். அதனால கல்யாணமே நீங்கள் பண்ணியிருந்தா கூட கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க, கொஞ்சம் பிரிவுகள் ஏற்படக்கூடிய நேரங்கள் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. ஆனால் இப்போ பேச்சு ஆயிடுச்சு, நீங்கள் இனிமே தான் உங்களுக்கு யோகம். ஆனால் ஒரு பக்கம் உங்களுக்கு கண்டகச்சனின்னு ஒரு கணக்கு இருக்கு. அது ஏன்? உங்கள் உடம்பை நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்க, அடுத்தவங்களுக்குள்ளே ஓடி ஓடி உழைச்சி தாம் பட்னியாக கடந்து ஓடி உழைச்ச உங்கள் உடம்புக்கு பிரச்சனை வரும். கன்னிராசிக்காரங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வரும், குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். இப்படியாம்பட்ட பிரச்சனையை நீங்கள் வெளிப்படுத்திக்காம அப்பயே நீங்கள் குடும்பத்துக்கு தாங்க ஓடுவீங்க. ஏன்னா நீங்கள் பாசக்காரங்க. உங்கள் குடும்பத்து மேலே தனியான ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் தெய்வ கடாட்சியம் உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தப்பிச்சிங்க. இருந்திருந்தாலும் ஒரு 50 வயசு 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆவாது. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்கள் முன்னோர் வழிபாடு, குலதெய்வ வழிபாட்டை நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்கள் உடம்புல நீங்கள் ஆரோக்கியம் காட்டலைன்னா
நீங்கள் வீணான விரயம், பணம் விரயம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் ஆகும். இப்படி தன்மை இருக்குது. உங்கள் சொத்து விரயமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனம் தேவை. பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு தெரியுமா? கன்னிராசிக்காரங்க, தனக்கு சோறு தனக்கு துணிமணி கிடைச்சா போதும். ஒன்று நாட்டுக்கு இல்லைன்னா வீட்டுக்கு தன்னையே அர்ப்பணிப்பீங்க. அப்படியாம்பட்ட ஒரு பெண் ஜாதகம் நீங்கள். காடு மேடு அலைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, தான் குடும்பத்துக்காக என்ன வேணா பண்ணுவீங்க. எந்த ஊரில் போய் சம்பாரிச்சாது தான் குடும்பத்துக்காக ஓடக்கூடிய தன்மை இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு. தப்பாக நினச்சக்கூடாது. கன்னிராசியில் ஆண்கள் இருந்தீங்கன்னா திருநங்கையா ஆகிறதுக்கு உண்டான ஹார்மோன்ஸ் பிரச்சனை உங்களுக்கு நிறையா வரும். அதனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா புதன் சொல்லிட்டாவே பெண்ணு, சனி பகவான் சொல்லிட்டாவே அலிகிரகம். புதனும் சனியும் சேர்ந்துட்டாவே திருநங்கைகள் ஆகக்கூடிய தன்மை உண்டு. நிறைய பேர் திருநங்கைகள் கன்னிராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் பாசக்காரங்க. தனக்காக வாழாமல் தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழக்கூடிய தன்மையில் உடையவங்க தான் இந்த கன்னிராசிக்காரங்க. டாக்டராக இருந்தாலும் காலதாமதமாக திருமணம் பண்ணுறது யோகம். ஒரு 25-27 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தோஷம் கிடையாது. இருந்திருந்தாலும் கன்னிராசிக்கு நேர் வீட்டில் குரு பகவான் இருக்கார். மிதுன ராசியில் நோய் வந்தாலும் 3 நாள் தாங்க. கஷ்டம் வந்தாலும் 3 வாரம் 3 மாதம் தாங்க. நல்லா இருப்பீங்க, பயப்படாதீங்க. கண்டகச்சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் ஆப்போசிட் ராசியில் இருக்காரு. பயம் வேண்டாம். அவங்க மன குலதெய்வத்தை நல்லா வேண்டுங்க. முன்னோர் வழிபாடு பண்ணுங்க. லைஃப்பை ரசித்து ருசித்து வாழ பல தீர்த்த யாத்திரைகள் போங்க. கோயில் குளம் போங்க, தியானம் பண்ணுங்க, தானம் பண்ணுங்க. ஒரு பயமும் பயப்பட வேணாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருப்பீங்க. ஆனால் கடந்த வருஷங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது, பல இடையூறு அடைஞ்சு தெரியாது. இனிமே வருங்காலத்தில் நல்லா இருக்கக்கூடிய நேரம் உண்டு. உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி குரு பகவான் இருக்கிறனால உங்களுக்கு கல்யாண காட்சிகள் ஆகக்கூடிய தன்மைகள் நிறையா உண்டு. சூப்பராக வாழ போகிறீங்க. பயம் மட்டும் வேணாம். பயம்தான் நோய். நோய்க்கும் பயப்படாதீங்க, சர்ஜரிக்கும் பயப்படாதீங்க. உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு இருந்தாவே ஏன் நோய் வரப்போகுது? ஏன் சர்ஜரி பண்ண போகிறோம்? நல்லா தண்ணி குடிங்க. வாரத்துக்கு 2 நாள் இளநீ குடிங்க. பழைய சோத்தில் தண்ணி ஊற்றி குடிங்க. ஹைஜீனிக் ஃபுட்டு, நல்ல முளை தானியங்களை சாப்பிடுங்க. உங்கள் உடம்பை கன்னிராசிக்காரங்க கேர் பண்ணுங்க. போதும், உங்கள் பிள்ளை குட்டிக்கு வாழ்ந்தது போதும். இருந்தாலும் உங்கள் உடம்பையும் நீங்கள் கவனிக்கணும். கவனித்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறை வராது. கொஞ்சம் முதிர்ந்த தோற்றங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆவாது. கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 45 வயசு மேலேருந்து ஒரு 60 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு தான் ஆவாது. உங்கள் ஜாதகத்தை ஏதாவது ஒரு ஜோதிடர்கிட்ட கொடுத்து எனக்கு ஆரோக்கியம் எப்படி இருக்கும், எனக்கு வரக்கூடிய இடையூறு வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும்னு சொல்லி அலசி ஆராய்ஞ்சு அவங்க செய்யக்கூடிய ஒரு வழிமுறைகளை செஞ்சுக்கிட்டிங்கன்னா குறையில்லாமல் இருப்பீங்க. கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் கிடைக்கட்டும், ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சுக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி
வீட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் வைங்க, சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது, அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.